Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரயில்வே ஜாப் தான், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். அந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க, ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ். எதுக்குன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், அதாவது ஏஎல்பி. இந்த போஸ்ட்டுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 19 அப்ளை பண்ணணுங்க. இதை லாஸ்ட் டேட். ஒரு நம்ம ஏதாச்சும் தப்பாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு February 20 29 வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் தான் போஸ்ட்டோட நேமு. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 19,900. இது எந்த ஒரு அலவன்ஸும் இல்லாமல் போட்டிருக்காங்க. பேசிக் பே ப்ளஸ் அலவன்ஸஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கண்டிப்பாக மினிமம் 30,000 40,000 வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5,696 வேகன்சி இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 7th பாயிண்ட்டு, அதாவது 1/7/2024 அந்த தேதிப்படி நமக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ப்ளஸ் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 1/3 மார்க். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அது பின்னாடி நமக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு அவங்க போகிறதுக்கு ஸோ ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி அவங்க அவைல் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ், பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 3 இயர்ஸும், நான் கிரீமி லேயர் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 6 இயர்ஸும், SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 8 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாஃபில் இருந்தவங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு தனித்தனியாக நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ஃபார் ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ். அது SC/ST கேண்டிடேட்ஸ், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹250. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த CBT 1 ஃபஸ்ட்டு டயர் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, 500 பே பண்ண அப்படின்னா 400 நமக்கு திருப்பி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த பேங்க் சார்ஜ் மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஏதோ ஒரு இப்போ RRB நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆன்லைன் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு CBT 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு CBT 2 செகண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு தேர்டாக CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபோர்த்தாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருக்குது. அதாவது இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்கோம், நமக்கு ரிசர்வேஷன் கேட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக இஷ்யூ பண்ணணும். OBC சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்கணும். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ அவங்க கொடுத்துருக்க மெடிக்கல் ஃபிட்னஸ், அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஹைட் அண்ட் வெயிட், வித் ஹைட்டு, செஸ்ட்டோட லென்த் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். 75 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 0.25 மார்க் நமக்கு நெகட்டிவாக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் நம்ம கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ். ஸோ அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 40%, OBCக்கு 30, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 30 and 25%. ஸோ மினிமம் நம்ம இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், மென்டல் எபிலிட்டியில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ்
ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பேட்டர்ன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டல் 175 கொஸ்டின் இருக்குது. 2.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2 பார்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட் ஏல 90 மினிட்ஸ், அதுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்ட் பி 60 மினிட்ஸ், அதுக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கும் நமக்கு 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 40% அண்டர்சர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 30% இருக்கணும், எஸ்சி கேண்டிடேட்ஸ் 30% இருக்கணும், எஸ்டி கேண்டிடேட்ஸ் 25% இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல இருக்கக்கூடிய மார்க் மட்டும் தான் நமக்கு ஃபர்தர் இதுக்கு ஷார்ட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ பார்ட் பி வந்து குவாலிஃபைங் மார்க் இருந்தால் போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏக்கு உண்டான சிலபஸ் மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு உண்டான சிலபஸ். பார்ட் பிக்கு உண்டான சிலபஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கீழே அது கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் வைஸ் குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபிட்டர், ஸோ அதுக்கெலாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷனாக வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எது முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்னா அவங்க வந்து அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் இதில் என்ன போஸ்ட்டுக்கு என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறோமோ அது ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக விஷன் சர்டிஃபிகேட் அவங்க இஷ்யூ பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ஃபர்தர் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக 42 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா 70% வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சாங்க இல்லைங்களா. ஸோ அதில் பார்ட் ஏல நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். செகண்ட் சிபிடி டெஸ்ட்டில் பார்ட் ஏல நம்ம எடுத்துக்கூடிய மார்க்கு 75% ப்ளஸ் இந்த சிபிஐடி இந்த தேர்ட் ஸ்டேஜில் நம்ம ஸ்கோர் பண்ண மார்க்கு 30%. இந்த ரெண்டு தான் 70 + 30 100% நமக்கு எவாலுவேட் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய டாப் கேண்டிடேட்ஸ் அவங்கள தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இந்த போஸ்ட்டுக்கு நான் ஆர்ஆர்பி ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 10th அல்லது 12th முடிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இந்த கொடுத்துருக்கூடிய எந்த ட்ரேடாக இருந்தாலும் ஓகே. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மெயின்டெனன்ஸ், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், காயில் வெண்டர், ஹீட் இன்ஜின், டர்னர், ஏசி மெக்கானிக் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 10th 12th முடிச்சிருக்கேன். ப்ளஸ் நான் இதில் ஏதோ ஒரு ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th 12th முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது ட்ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸில் இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக 10th 12th முடிச்சு நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் 10th 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் 10th 12th முடிச்சு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிங்க அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிங்களா அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிங்களா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் கம்ப்ளீட்டாக 10th 12th இன்ஜினியரிங் முடிச்சிங்களா அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ தாராளமாக வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி பார்த்தீங்கன்னா 5696 வேகன்சி பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது 5696 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் February 19. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் GK with GK.